Good morning, champion. This is Ross from Government College of Technology. I am having a beautiful question concept along with me. என்னன்னா டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் நம்ம எப்படி வந்து ஈக்குவேஷனாக சிம்பாலிக் நோட்டேட் பண்ணியிருக்காங்க பார்ப்போம். நியூட்டன் ஃப்ளூயிடுக்கு டவ் ஈக்குவல் டு மியூ டியூ பை டிஒய். உதாரணம் என்னென்னா ஏரு, வாட்டரு, மெர்க்குரி அதெல்லாம் வந்து நியூட்டன் ஃப்ளூயிடுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. ஏரு, வாட்டர், மெர்க்குரிலாம் சூடோ பிளாஸ்டிக் நான் நியூட்டன் ஃப்ளூயிட் தெரியும். ஸோ வந்து பியூர்லி விஸ்காஸ் ஃப்ளூயிட்னு ஒன்று வகை பிரிக்கிறாங்க. விஸ்கோ எலாஸ்டிக் ஃப்ளூயிட் சொல்லிட்டு இன்னொரு வகை சொல்கிறாங்க. பியூர்லி விஸ்கஸ் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. டைம் இண்டிபெண்ட் சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைம் இண்டிபெண்டில் சூடோ பிளாஸ்டிக் ஃப்ளூயிட் வந்து டவ் ஈக்குவல் டு மியூ டியூ பை டிஒய் ஓல் போர் என். இது என் லெஸ் தென் 1. சூடோனா 1 விட கம்மியாக இருக்கும். இதுக்கு உதாரணம் என்னென்னா ஃபைன் பார்ட்டிகல் சஸ்பென்ஷன் வந்து சூடோ பிளாஸ்டிக் ஃப்ளூயிடுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. டைலேட்டன்ட் ஃப்ளூயிட் வந்து என்னென்னா மியூ டியூ பை டிஒய் ஓல் போர் என். இது n வந்து கிரேட்டர் தென் 1, n லெஸ் தென் 1. 1க்கு மேலே போனால் அது டை, 1க்கு மேலே போனால் டை, 1ஓட கம்மியாக போனால் பொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை மிக வச்சுக்கலாம். ஐடியல் பிளாஸ்டிக் ஃப்ளூயிடு, மிகா பிளாஸ்டிக் ஃப்ளூயிடு டவ் ஈக்குவல் டவ் நாட் ப்ளஸ் மியூ டி பை டி ஓல் போர் என். இது வந்து வாட்டர் சப்ரஷன் அண்ட் கிளே ஃப்ளை ஆஷ்லாம் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பேஸ்ட், நம்ம சாப்பிட்ற பேஸ்ட் வந்து நம்ம பல்வேறு பேஸ்ட் வந்து அழுத்தினவனும் வராது, உடனே சில கெட்டி ஆயிடுச்சுன்னா அதான் டவ் நாட்டு. வராத வரைக்கும் டவ் நாட் இப்படி கேஸ் சாலிட் வந்ததுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணணும். மியூ டி பை dy equal to n. Thixotropic fluid பார்த்தீங்கன்னா mu d by dy equal to n தான் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஸோ நேரத்தை பொறுத்து மாறான ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் போட்டிருக்காங்க. ரியோபெக்டிக் வந்து mu d by dy equal to n ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் தான். இதுக்கு f of t இன்க்ரீசிங் வித் பார்ட்டிகல்ஸ், இதுக்கு f of t டிக்ரீசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும், ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது க்ரூட் ஆயில், பென்டோனைட்லாம் திக்ஸோட்ராபிக் ஃப்ளூயிடுக்கு உதாரணம். ரேர் லிக்விட் சாலிட் சஸ்பென்ஷன் வந்து ரியோபெக்டிக் உதாரணம். விஸ்கோ எலாஸ்டிக் ஃப்ளூயிட்னா கொஞ்சம் மாறும். டவ் ஈக்குவல் டு மியூ டி பை டிவி ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் இ. ஈனா வந்து மாடல்ஸ் எலாஸ்டிக் சொல்கிறாங்க. ஸோ இது என்னன்னா காம்பினேஷன் இன் பைப் ஃப்ளோ அண்ட் பாலிமரைஸ்டு ஃப்ளூயிட் சொல்கிறாங்க. பாலிமரைஸ்டு ஃப்ளூயிட் வித் ட்ராக் ரிடக்ஷன் ஃபியூச்சர். ட்ராக் ரிடக்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த பாலிமரைஸ்டு ஃப்ளூயிட் வந்து யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து விஸ்கோ எலாஸ்டிக் ஃப்ளூயிட் சொல்கிறாங்க. ஸோ வந்து நமக்கு என்னென்னா 1 நியூட்டன் ஃப்ளூயிட், சூடோ பிளாஸ்டிக் 2, டைலேட்டன் 3, ஐடியல் பிளாஸ்டிக் 3, திக்ஸோட்ராபிக் 4, ரியோபெக்டிக் 5, 6. ஸோ வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ ஒரு வாரத்துக்கு 7 நாள் மாதிரி 7 வகையான ஃப்ளூயிட் உங்களுக்கு இங்கே காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளூயிடோட சிறப்பம்சமும் நீங்கள் யோசித்து பார்க்கணும், நினச்சி பார்க்கணும். அப்போ தான் இது வரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எப்படியும் வந்து லேர்ன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது வந்து திங்க் பண்ணுங்கள். தயவு செஞ்சு திங்க் பண்ணால் தான் வந்து ப்ராசஸ் வந்து இது வரும். அப்புறம் வந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சோன்னா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரோத் ஆகிடுவீங்க, வளர்ந்துடலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு கான்செப்டும் நமக்கு சூப்பராக புரிஞ்சால் நமக்கு எல்லாத்தையுமே வந்து அப்ளை பண்ண கற்றுக்கலாம். ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ்.